இரண்டாவது அதிகார பீடமாகத்தான் இருக்கிறது. எனவே இரண்டாவது அதிகார பீடத்திற்கான பொறுப்பாளரை தேர்வு செய்கிற ஜனாதிபதி தேர்தல் தான் இந்த தேர்தல். இதுல என்ன கவனிக்கணும்னா, ஈரானை பத்தி நமக்கு தெரியும், ஒட்டுமொத்தமாக ஷியாக்களை முழுமையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, மைனாரிட்டி கம்யூனிட்டியாக அங்கே சன்னி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு நேரத்தில் இந்த கேண்டிடேட்ல யாருமே சன்னி முஸ்லிம்கள் இல்லை என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னு கேட்டா, அங்க சன்னி முஸ்லிம்களுக்கு இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுகிற அளவுக்கு அனுமதிகள் கொடுக்கப்பட்டதும் கிடையாது. ஏன்னா இந்த யாரு கேண்டிடேட்டாக வரணும்ங்கிறத இறுதியாக தீர்மானிக்க போகிறவர் இதற்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகார பீடமாக இருக்கிற ஹாமனி அவர்கள்தான். அவருடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த 6 பேர் தற்போது களத்திலே நிற்கிறார்கள். இதிலே தானும் போட்டியிடப் போவதாக ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அகமதி நஜாதி அவர்களும் அறிவித்திருந்த நிலையில் அகமதி நஜாதி அவர்கள் இந்த தேர்தலில்